டெல்லி முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதிசி மார்லெனா சிங். மார்க்ஸ் மற்றும் லெனின் ஆகியோரின் பெயரை இணைத்து மார்லெனா என வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. 2001ஆம் ஆண்டு செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில் வரலாறு பாடத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பயின்று முதுகலை பட்டம் பெற்றார். 2013ஆம் ஆண்டு வரையிலும் சமூக ஆர்வலராக தன்னை நிலைநிறுத்திய அதிஷி அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலையில் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்தார். கட்சியில் சேர்ந்த புதிதிலேயே கொள்கை திட்ட உருவாக்கத்தில் அதிஷியின் பங்கு அதிகம் இருந்தது. டெல்லியின் துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியாவின் கல்வித்துறை தொடர்பான ஆலோசகராக இருந்து வந்த அதிஷி 2019ஆம் ஆண்டு தேர்தலில் களமிறங்கினார். 2019இல் டெல்லி கிழக்கு மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் போட்டியிட அவரை எதிர்த்து நின்ற அதிஷி 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இதனையடுத்து 2020ஆம் ஆண்டு நடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் கல்காஜி தொகுதியில் நின்ற அதிஷி எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தாரம்பீர் சிங்கை விட 11,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். தேர்தலில் முதல் வெற்றியை ருசித்த அதிஷிக்கு 2023ஆம் ஆண்டு அமைச்சரவையில் கல்வி, பொதுப்பணித்துறை, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவி கிடைத்தது. அதிஷியை பொறுத்தவரை அமைச்சரவையில் அதிக பலம் வாய்ந்தவராகவே பார்க்கப்பட்டு வந்தார். குறிப்பாக கல்வித்துறையில் தன் நடவடிக்கையால் பெரிய மாற்றத்தை உண்டாக்கியதோடு இந்திய நாட்டிற்கே முன்மாதிரி திட்டங்களை வகுத்தார். அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தியது, தனியார் கல்வி கட்டணங்களை ஒழுங்குபடுத்தியது, கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளி மேலாண்மை குழுக்களை நியமித்தது, குறிப்பாக பள்ளி பாடத்திட்டத்தில் ஹாப்பினஸ் பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தி மாணவர்களின் நலனில் அக்கறை கொள்ளும் விதமான அசரடிக்கும் திட்டங்களால் மக்களின் ஆதரவை பெற்றார் அதிஷி. கல்வித்துறை மட்டுமல்லாமல் பொதுப்பணித்துறை, சுற்றுலாத்துறை, நீர், மின்சாரம், சேவைகள் மற்றும் தொடர்பு உள்ளிட்ட 13 துறைகளை கையாண்டு வருகிறார். இந்திய அரசியலிலேயே அதிக துறைகளின் அமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர் அதிஷி. இவ்வாறு அதிக துறைகளின் எண்ணிக்கைதான் இன்று டெல்லியின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் திகார் சிறையில் அடைக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியையும் ஆட்சியையும் நடத்துவது யார் என்ற கேள்விகள் எழுந்தன. அப்போது மணீஷ் சிசோடியாவின் நம்பிக்கைக்குரிய நபராக விளங்கிய காரணத்தாலும் அதிக துறைகளை கொண்டு கேபினட் அமைச்சராக இருந்ததாலும் அதிஷி டெல்லியின் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டார். டெல்லி முதல்வராக 1998ஆம் ஆண்டு பாஜகவின் சுஷ்மா சுவராஜ், 2003ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் ஷீலா தீட்சித் ஆகியோர் பதவி வகித்த நிலையில் தற்போது 3வது பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்ற அதிஷிக்கு ஒட்டுமொத்த மக்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.